நம்ம குலதெய்வம் வீரகாளி அம்மா நிச்சயமா பாதுகாப்பா இருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த முதல்ல வசந்தம்மா கிட்ட போய் சொல்லணும். இல்லைன்னா எனக்கு தூக்கமா வராது, சோறு தண்ணியும் தொண்டையில இறங்காது. வாயும் வயிறுமா இருக்கிற அர்ச்சனாக்கு துரோகம் பண்றதுக்கு இந்த பொண்ணுரங்கத்துக்கும் சக்திக்கும் எப்படிதான் மனசு வந்ததோ. இதுக்கு இந்த தங்கம்மாவும் ஜால்ரா. உங்க எல்லாரையும் எவிடன்ஸ் 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 தொலைஞ்சிங்க. அர்ச்சனா, இன்னைக்கு உங்க கல்யாண நாள்மா. ஏமா உன் முகத்துல சந்தோஷ களையே காணோம்? எப்படி அத்தை நாங்க சந்தோஷமா இந்த நாளை கொண்டாடுறது? சக்தி ஜெயிலுக்குள்ள இருக்கா. ரோஜாவை மறைச்சு வச்சுக்கிட்டு குடும்ப நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டு இருக்கா அந்த வசந்தா. பூமிகாவும் மதனோட சேர்ந்து சந்தோஷமா இல்ல. இப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படி அத்தை சந்தோஷமா இருக்கிறது? கல்யாண நாளாச்சுன்னு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். இந்த கல்யாண நாள்ல நாங்க ஒரு சபதம் எடுத்திருக்கோம். எண்ணி 10 நாள்ல இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதா நாங்க சபதம் எடுத்திருக்கோம். உங்க சபதம் வெற்றி அடையணும்னு நான் உங்களை வாழ்த்துறேம்மா. கண்டிப்பா உங்க சபதம் நிறைவேறும். சங்கரி, என்ன சங்கரி அப்படி பாக்குற? பூமிகா, என்னது இது? புது புடவை, புது ஜாக்கெட்டு, சிரிச்ச முகம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விசேஷம்? சங்கரி, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். அத நான் சந்தோஷமா இருக்கேன். அட ஆமால, உங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள எத்தனை போராட்டம். எனக்கு மட்டும் இல்ல, அர்ச்சனாக்காக்கும் இன்னைக்குதான் கல்யாண நாள். அர்ச்சனாக்காவும் பொண்ணுரங்க அண்ணாவும் தங்கம்மாத்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நானும் என் அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா? அதான் அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். அக்கா, இப்ப நேரம் எங்க போறீங்க? குமாரசாமி மாமா வீட்டுக்கு தான். அக்கா, எனக்கு இது சரின்னு தோணலக்கா. ஏன் சங்கரி இப்படி சொல்ற? பின்ன குமாரசாமி மாமா நல்லவரு, ஆனா அங்க போனா அவர் மட்டுமா இருப்பாரு? வசந்தா அம்மாவும் மதன் மச்சானும் இருக்க மாட்டாங்களா? வசந்தா அம்மாவும் மதன் மச்சானும் உங்களை பார்த்தா விட்டுருவாங்களா? மதன் மச்சானும் வசந்தா அம்மாவும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல நீ எப்படி அவங்க வலையில விழ போறியாக்கா? ஆமா சங்கரி, நீ சொல்ற மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் நான் கல்யாண நாள் சந்தோஷத்துல மறந்துட்டேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. சரி, அப்ப நாங்க போகல. இருந்தாலும் கல்யாண நாள் அதுமா மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம இருக்கிறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சங்கரி. அக்கா, ஒண்ணு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா குமாரசாமி அங்கிள் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. எப்படி சொல்ற சங்கரி? அக்கா, எங்க கிளாஸ் டீச்சர் ஒரு கதை சொன்னாங்க. யாரோ ஏகலைவனா, அவன் குருவை மானசீகமா நினைச்சு எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டானா. ஆமாக்கா, அதே மாதிரி நீயும் அத்தை மாமாவை மானசீகமா நினைச்சிட்டு இருக்கிறதுனால
உனக்கும் அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும்க்கா. ஆமாக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. உன் நல்ல மனசுக்கு உன்னை தேடி வராங்களா இல்லையான்னு பாரு. உன்னை தேடி வரல நான் சங்கரி இல்லை. சங்கரி சொல்லி இது வரைக்கும் ஒன்று கூட நடக்காம போனதில்லை. மாமாவும் அத்தையும் சங்கரி சொன்ன மாதிரி நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். என்னங்க என்னங்க இது அதிசயமா இருக்கு? கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா சாக்கு போக்கு சொல்லி நான் வரல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பீங்க. இன்னைக்கு என்னமோ அக்கறையா எங்க 2 பேருமே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்ன விஷயங்க? ஹேய், கல்யாண நாள்ரி, அது கூட உனக்கு மறந்து போச்சா? கல்யாண நாளா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தான் மறந்து போச்சு. நம்ம கல்யாண நாள் ஜனவரி 25. அத மறந்துட்டு இன்னைக்கு ஜூன் 25ங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அட கூறு கட்டவள, அது எனக்கு தெரியாதா? ஏய் வாடாங்க. ஏய் வசந்தா, இதோ நிக்கிறான நம்ம சீமந்த புத்திர. இவனுக்கும் நம்ம மருமக பூமிகாவுக்கும் இன்னைக்கு தாண்டி கல்யாண நாள். டேய் மதன், உனக்காவது உன் கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? நான் போய் உன்னை கேட்கிறேன் பாரு. பொண்டாட்டிய மறந்து போனவனுக்கு கல்யாண நாள் எங்க நினைப்புல இருக்கு போது? பா, என் வாழ்க்கையில நடந்த கல்யாண ஆக்சிடென்ட் தேதி தான் நீங்க சொல்ற அந்த ஜூன் 25ஆம் தேதி. அத போய் எவனா ஞாபகம் வச்சுப்பானா? நான் பூமிக்கு அவங்க பொண்டாட்டியா மனப்பூர்வமா ஏத்துக்கலப்பா. அவ இப்ப எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. அதுக்கு போய் ஏன்பா என்ன கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? மா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு வாங்க. டேய் மதன், இருடா. அப்பா திருப்திக்கு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லடா. ஐயோ அம்மா, அப்பாவுக்கு என் நிலைமை புரியவே மாட்டேங்குதுமா. நீ வேற ஏம்மா? டேய் மதன், உனக்கு நல்ல புத்தி வரணுங்கிறதுக்கு தான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். வாடா, வந்து பூமிக்காவுக்காக வேண்டிட்டு சாமியை கும்பிடுறா. உன் நல்லத்துக்காக தானே சொல்றேன், வாடா. டேய் மதன், சரின்னு சொல்லுடா. சரி. அப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா. டேய், உனக்கு பிடிக்கல அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப நீ கோயிலுக்கு வந்துதான் ஆகணும். வசந்தா, டேய் அப்பா சொல்றாருல, வாடா. வா. வா. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थे गौरी नारायणि नमोस्तुते. बहुपुत्र लाभम सदसं संवत्सरो दीर्घमा. டேய் மதன், உன் மனசுக்கு பிடிச்ச மைனாடா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மைனா நேர்ல வந்து நிக்கிறாடா. அம்மாம்மா, அதிர்ஷ்ட காத்து என் பக்கம் வீசுது. மைனவ நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்மா தாயே, எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள். ஒரு பொண்ணுக்கு தாய்மை அடைய கொடுத்து வச்ச நாள் தான் கல்யாண நாள். அந்த வகையில நான் அதிர்ஷ்டசாலி. ஆனா என் புருஷன் என் கூட இல்லாம இருக்கிறது தான் துரதிர்ஷ்டம். இருந்தாலும் பரவாயில்ல, என் மாமனார் மாமியார் கிட்ட இருந்தாவது எனக்கு பூர்ண ஆசீர்வாதம் வேணும்.
அதுக்கு நீதான் அருள் புரியணும். பிரமாதம் பிரமாதம் முல்லை சார் ஒரு நிமிஷம் அடுத்த ஷாட் டாப்ல எடுக்கும் இல்ல சார் லோல வைப்போம் சார். டாப்லங்க லோல வைப்போம் சார். நான் சொல்றேன் டாப் நான் சொல்றேன் லோல வைப்போம். டாப் லோ லோ ஸ்டாப் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்கயா. அம்மா ஏன் மைனாம்மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சாமி கும்பிட்டு இருக்கா. என்னம்மா இது? என் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணமா? டேய் மதன், அது ஷூட்டிங் கல்யாணம்டா. தாலி மாலை எல்லாமே செட் ப்ராப்பர்ட்டி தான். நீ தான் உண்மையா மைனா கழுத்துல மாலை போட போற. வா போய் மைனாவை பாப்போம். வா. அட திருந்தாத ஜென்மங்களே. ஹாய் மைனா. ஓ ஹாய் மதன். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. ஹலோ. என்ன என்ன பார்க்கணும்னு வந்தீங்களா? இல்லம்மா அது வந்து இல்ல அது அப்பா சாமிக்கு முன்னாடி கோயிலுக்கு கூட்டு வந்தாரு. எதிர்ச்சியா பார்த்தா நீங்க ஷூட்டிங்ல இருக்க. எனக்கு ஒரே சமயத்துல 2 தரிசனம். என்ன சொல்றீங்க மதன்? எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணு உன்னோட தரிசனம், இன்னொரு சாமி தரிசனம். அத சொல்ல வந்தேன். அப்படியா? மைனா, உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். மதனியும் உன்னையும் இந்த ஆத்தாவே ஒண்ணு சேர்த்து வச்ச மாதிரி இருக்குமா? வசந்தா நீ கொஞ்சம் சும்மா இரு. மைனா எப்படிமா இருக்க? சௌக்கியம் தானே? ஓ ஐ அம் ஃபைன். உங்க ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஓ இன்னைக்கு என்ன சீன்மா ஷூட் பண்றாங்க? அதுவா, கதைப்படி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ ஐ அம் 5 months pregnant. என் புருஷன் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து எங்களோட கல்யாண நாள் வந்துருச்சு. அதுக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மாமனார் மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி சீன். அதுதான் நடிச்சிட்டு இருக்கேன். நீ ஓஹோடு வந்து பேசிட்டு இருக்க. லைட் போகுது. ஷார்ட் ரெடி ஆர்டிஸ்ட கூப்பிடுங்க சார். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க கேமரா எடுத்து போய் வைங்க. கேமரா ரெடியா இருக்கு சார். நீங்க ஆர்டிஸ்ட கூப்பிடுங்க சார். முல்லை சரி ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க சார். நீ போய் மாமனார் மாமியார் ஆர்டிஸ்ட கூப்பிடு. ஆமா. டேய் என்னடா மண்டைய சுரிற? சாயந்தரமானா பேட்டா வாங்குறேல? நான் வாங்கிக்கிறேன் சார். ஆனா அவங்களுக்கு நேத்துக்கே பேட்டா தரலன்னு. பேட்டா தரலன்னுட்டா இன்னைக்கு வரலைங்க சார். வரலையா? நீ மட்டும் எதுக்குடா வந்த? கூப்பிடுற அந்த ஏஜென்ட். அவர் சாப்பிட போயிருக்காரு சார். சாப்பிட்டா வரல இல்ல? சாப்பிட்டு முடிச்சாதானே வர முடியும். ஆர்டிஸ்ட் வேணுமே. ஓஹோ சுத்தி வச்சு எனக்கே ஒண்ணு வரா. நான் தான் ஷார்ட் ரெடி ஆர்டிஸ்ட் வேணும் கேட்டேன். ஆர்டிஸ்ட் இல்லையே. அதான் சார் கூப்பிடுங்க சார். ஐ வாண்ட் ஆர்டிஸ்ட். ஏன்யா தொட்ட தண்ணி போக அப்படி கத்துற? டக்குனு கதைய மாத்தியா? எப்படி சார் கதையை மாத்துறது? அது என் உயிர் ஜீவன். உடனே கதையை மாத்த முடியாது. ஆர்டிஸ்ட் வரல கதையை மாத்த. டைரக்டர் சார் எப்படி சார் அவரால் டக்குன்னு கதையை மாத்த முடியும்? என்ன புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும் தான். கதையை மாத்தணுமா? சொல்லு. என்ன சார் இது? என்ன மைனா, என்ன ப்ராப்ளம்? ஒன்னும் இல்ல, ஏதோ ஆர்டிஸ்ட் வரல போல, அதுதான். ரூம் போடுங்க, அப்பதான் அவருக்கு ஐடியா வரும். ரூமா? ஷூட் ரூம் சார். அப்பதான் ஷூட்டிங் பண்ண முடியும். இன்னைக்கு பேக்கப் பண்ணுங்க, நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம். ஏன் பணம் ஏன் காசியா? யோ நீ ஷூட்டிங்க நடத்தியா? ஆர்டிஸ்ட் இல்லையே. ஆர்டிஸ்ட் வரலன்னு அப்பவே சொல்ல வேண்டியதானே. இப்போ வந்து சொல்ற நீ எல்லாம் ஓஹோன்னு வருவன்னு சொன்னது மகா தப்புடா. வந்துட்டே நீ எல்லாம். என்னாச்சு டைரக்டர் சார்? ஏன் இப்படி எல்லாம் சத்தம் போடுறீங்க? என்னங்க மேடம், உங்களுக்கு மாமனார் மாமியார் கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் ரெடி பண்ண சொன்னேன். ஷார்ட் ரெடி, ஆர்டிஸ்ட் இல்ல. கோ வருமா வராது? இவெல்லாம் எனக்கு அசிஸ்டன்ட். போடா. நல்லா போடு. இந்த சீனுக்கு அந்த 2 ஆர்டிஸ்ட் தான் சார் ரொம்ப முக்கியம். யோ டைரக்டர் நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கேன். ஆமா நான் மட்டும் என்ன, நான் எத்தனை ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிருக்கேன் தெரியுமா? போடா, கண்ணு முன்னால நிக்காத. டைரக்டர் சார் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ஷார்ட் ரெடின்னு சொல்லுங்க. ஓகே? எப்படி மேடம் எப்படி? மாமனார் மாமியார் கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் ரெடி இல்லையே. வந்திருக்கிறது பாருங்க, எல்லாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அதுவும் லேடிஸா கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. சரி, இதுல ஒருத்தர மாமியாரா போடலாம். மாமனார் கேரக்டருக்கு என்ன பண்ணுவேன்? சார் அதுக்கு இவர் செட் ஆக மாட்டாரு. சார் என்ன கூட போட முடியாது சார். இவரே செட் ஆக மாட்டாரு. நான் எப்படி செட் ஆவேன்? வேணா நீங்களே பண்ணுங்க. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. நானே நடிச்சிட்டு இருக்கணும். எத்தனை சீனுக்கு நானே நடிக்கிறது? இதான் மேடம் பிரச்சனையே. நீ ஏன் இப்படி கத்துற? ஆமா நான் கத்தலடா, பட்டி தேறிடும். அப்புறம் நீ என்ன கத்துவ? கத்துவியா மாட்டியா? கத்துவியா? கூல் கூல் கூல். எப்படி மேடம் கூலா இருக்க முடியும்? நாம இந்த ஷாட்டை முடிச்சிட்டு மகாபலிபுரம் ஷிஃப்ட் ஆகணும். மாமனார் மாமியார் கேரக்டருக்கு ஆள் இல்லையே. ஓகே
டைரக்டர் சார், நீங்க இப்ப ஷார்ட் ரெடின்னு சொல்லுங்க. எப்படி எப்படி மேடம்? இருங்க, ஜஸ்ட் வெயிட் அண்ட் see, okay? வாட்ச். டைரக்டர் சார், இந்த சீன்ல எனக்கு மாமனார் மாமியாரா இந்த அங்கிள் ஆண்டியா நடிப்பாங்க. இவங்களா? ஆமா. ஐயோ, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆபரேட் மேடம், அவங்களே நல்லா நடிப்பாங்க. நடிக்கிட்டா. மைனா, நாங்க போய் எப்படிமா நடிக்கிறது? எங்களுக்கு முன்ன பின்ன அனுபவமே கிடையாதுமா. அதெல்லாம் தேவையில்ல அங்கிள், இட்ஸ் so simple. You see, நான் உங்க கால்ல விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்னு டிலக்ஸ் சொல்லுவேன். நீங்க ரெண்டு பேரும் என் தலை மேல கை வச்சு தீர்க்க சுமங்கலியா இருமான்னு சொல்லி என் ஷோல்டரை பிடிச்சி தூக்கி விடணும். அவ்வளவுதான், that's all. ஆமா சார், நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் மேடம் சொல்லிட்டாங்க சார். அதே மாதிரி செய்யுங்க சார், அது போதும் சார். ஆமா அங்கிள், வாட் சே? சரிம்மா. ஓகே, கேமரா தூக்கு. டீசெண்டா பேசுங்க சார். அது என்ன டப்பாவா? ஷார்ட் ரெடின்னு சொல்லுங்க சார். சரி. கேமரா இங்க. So sweet of you. Listen, uncle. மைனாக்கு நம்ம அப்பா அம்மா மாமனார் மாமியாரா? ஐயோ மா, இங்க பாமா. மா, என்னம்மா யோசிக்கிற? எப்படி நடிக்கிறதுன்னு தெரியலடா. ஐயோ அம்மா, இப்படி பண்ண போற ஆசீர்வாதத்தை ரிகர்சல் மாதிரி எடுத்துக்கோ. நாளைக்கு எனக்கு மைனாக்கு கல்யாணம் ஆனதும் உண்மையா ஆசீர்வாதம் பண்ணு. சரிடா. சரி, போய் நடிக்கிறேன்னு சொல்லு. போ. என்ன ஆண்டி? சரி மைனா, நானும் நடிக்கிறேன். So sweet of you, auntie. Thank you. சைலன்ஸ். ஷார்ட் ரெடி. ஃபீல்ட் கிளியர் பண்ணுங்க. Yeah, ready? ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். மாமா, அத்தை, இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் எனக்கும் உங்க பேர குழந்தைக்கும் கண்டிப்பா வேணும். உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் கிடைச்சா எனக்கு வாழ்க்கையில ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி. அந்த சந்தோஷத்தை நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொடுக்கணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயுசா, நல்லா இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எழுந்துரு. நல்லா இருமா, நல்லா இரு. எழுந்துருமா. ஓகே சார், சூப்பர் பிரமாதமா நடிச்சிட்டீங்க. நான் என்ன எழுதுனோ அத அந்த சீன்ல ஃபீல் பண்ணி நடிச்சு கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க சார். மைனா மேடம் உங்களை சொன்ன உடனே பயந்து போய் கொஞ்சம் பதறிட்டேன். ஆனா உங்க நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் மாமனார் மாமியார் நீங்க தான் சார். நீங்க நடிக்கல சார், வாழ்ந்துட்டீங்க சார். சார் கவலையப்படாதீங்க சார். சாரோட அடுத்த படத்துல நீங்க தான் ஹீரோ. எது? ஹீரோக்கு அப்பா நாங்க முடிவு பண்ணிட்டோம்ல. சார் நான் சார். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தான் அக்கா. வாங்க சார், சும்மா பேசிக்கிட்டே. வாயா, அடுத்த சீன் ரெடி பண்ணு. வரேன் சார். மாமா, அத்தை, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. கடவுள் இருக்காருமா, நீ கலங்காதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மைனா, அப்பாவோட ஆசீர்வாதம் சீக்கிரமே நமக்கு கிடைக்கும். ஆமா, கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், கூடி சீக்கிரம் கிடைக்கும்.
வசந்தாமா 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 சீக்கிரம் வாங்க வசந்தாமா வசந்தாமா வசந்தாமா. ஏய் என்ன இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? அக்கிரமத்தை கேட்டீங்களா? என்னடி வந்ததும் வராததுமா அநியாயம் அக்கிரமம் சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. அந்த அர்ச்சனா வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் என்னமோ ஆயிப்போச்சு. என்னது என்னன்னு ஆயிடுச்சா? ஆமா, இந்த பொண்ணுரங்க இருக்கால, அவன் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சக்தி பொண்ணுரங்கத்துக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. 2 பேரும் சேர்ந்து தங்கம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த அம்மா நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெயில இருக்கிற அர்ச்சனாக்கு துரோகம் பண்றாங்க. வாய் மூடு. ஆளை பாரு. பொண்ணு ரங்கம் சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டானா தங்கம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். ஆமா. ஏண்டி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? நீ பாட்டுக்கு ஏதோ உளறிட்டு இருக்க. நான் உளறல, உண்மைதான் சொல்றேன். ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன புத்தி கெட்டவளா? அந்த பொண்ணு ரங்க பையன் ஏதோ காணாததை கண்ட மாதிரி அந்த அர்ச்சனா காலடியிலே மயங்கி போய் கிடக்குறான். அந்த சக்தி தங்கச்சின்னு அர்ச்சனா மேல உயிரியே வச்சிருக்கா. அவளை வெளியில கொண்டு வரதுக்கு மெனக்கெட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ என்னடா இந்த மாதிரி சொல்ற? ஏய் ஏய், நீ சொன்ன மாதிரி அந்த தங்கம்மா நடக்க விட்டுருவாளா? ஐயோ, நடந்துருச்சு. நான் தான் 2 கண்ணால பார்த்தனே. ஏய், நீ 2 கண்ணால பாத்தியோ 2 காதால கேட்டியோ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆமா, எனக்கு தெரியும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. அதனாலதான் காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் நான் படம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்க. இதோ என் போன்ல பிடிச்சிருக்க பாருங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.